ओम अग्नये स्वाहा अग्नये इदं नमः। ओम कृष्णवे स्वाहा कृष्णवे परमात्मने इदं नमः। ओम सूर्याय स्वाहा सूर्याय इदं नमः। ओम प्रजापतये स्वाहा प्रजापतये इदं नमः। ओम रुद्राय स्वाहा रुद्राय पशुपतये इदं नमः। ओम स्वाहा वायवे इदं नमः। ओम कृष्णवे स्वाहा कृष्णवे परमात्मने इदं नमः। ओम रुद्राय स्वाहा रुद्राय पशुपतये इदं नमः। ओम केशवाय स्वाहा केशवाय इदं नमः। ओम नारायणाय स्वाहा नारायणाय इदं नमः। ओम माधवाय स्वाहा माधवाय इदं नमः। मंडपम अग्नये गेटिमेलम। ओम सर्वमंगलमांगल्ये शिवे ज्योति கொஞ்சம் மாலை சரி பண்ணி शरण्ये त्र्यम्बके हे गौरी नारायणी नमोस्तुते। महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ओम मांगल्यं धन्तुनानेन मम जीवन हेतुना कंठे भद्नाभि सुभगे त्वञ्जीव सरदां सदम्। அப்பச்சே அவளை அடிச்சு இழுத்துட்டு வாயா. டேய் மாப்ள, இது வரைக்கும் வேணா உன் தங்கச்சியா இருந்திருக்கலாம். இப்ப நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. எதுவா இருந்தாலும் இங்க பேச வேண்டாம், கீழே போய் பேசிக்கலாம். டேய் திருட்டு தனமா தாலியா கட்டிட்டு இதெல்லாம் ஒரு கல்யாணமா? டேய் டேய் கேளுடா. என்னடா கைய? என்னடா கார்த்தி இது கேளு. எல்லாம் உன்னால தான் வந்தது. டேய் வாடி. டேய் தர்மா சொன்ன கேளு. கீழே போ. கீழே போங்கறல. கீழே வச்சு பேசிக்கலாம் வா. கீழே போ. டேய் சீக்கிரம் வா. கீழே போன்னு சொல்றல. பாரு தர்மா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கைகளப்பு தேவையில்லை. டேய் அப்பச்சே கார்த்தி டேய் கொஞ்சம் பொறுமையா இரு. ஏண்டா எல்லாருமா சேர்ந்து திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறீங்களோ? பால்கோவாக்காரா, ஓம் புத்தி தான் ஓம் பிள்ளைக்கு இருக்கு. என் குடும்பத்துல அம்புட்டு பேர் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு எங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலியை கட்டுறீங்களா? பாட்டி ஏய், நீ ஒழுங்கா உனக்கு பாத்திருந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டியிருந்தா கூட உன்னை கூப்பிட விட்டுருப்பேன் பாட்டின்னு. இப்ப கூப்பிட்டியே பாட்டின்னு, போயிட்டு போட்டுன்னு பேசாம இருந்திருப்பேன். திரும்ப திரும்ப தப்பு பண்ணி திருட்டு கூட்டாங்கிறத நிரூபிச்சிட்டீங்கல்ல. சோதி நீ
என்னை ஏமாத்திட்டல. இல்ல பாட்டி, இது எதுவுமே எனக்கு தெரியாம நடந்துருச்சு பாட்டி. எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னடி நாடகம் ஆடுறியா? உனக்கு சம்மதம் இல்லைன்னு நாடகம் ஆடுறியா? துரோகி துரோகி துரோகி. அவளுக்கு எதுவும் தெரியாதுமா. ஓடுகாலி ஓடுகாலி. இன்னொரு தடவை என் பொண்டாட்டிய ஓடுகாலின்னு சொன்னீங்க மரியாதை கெட்டுடும். என்ன புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடுறீங்களா? திருட்டு பயல. அம்மா சும்மா இவரு திருட்டு பையலேன்னு சொல்லாத. அன்னைக்கு நீ எனக்காக பார்த்த மாப்பிள்ள மட்டும் சரியானவனா? ஓ அந்தஸ்துக்கு ஏத்தவனா? ஓ வம்சத்தை ஆளா இருக்கணும்னு தானே கட்டி வைக்க பார்த்த. நான் அவனை கட்டி இருந்தேன்னா ராஜா வம்சத்துல அடிமையாத்தான் வாழ்ந்திருக்கணும். நான் இவரை கட்டிக்கிட்டேன். இவரோட வீட்டுல நான் ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். வாழறது குடிசை. அதுல கட்டில படுத்தா என்ன, இல்ல கட்டாந்தரையில படுத்தா என்ன? நீ என்னதான் நீலி கண்ணீர் வெடிச்சாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்தவதான். உன்னை நான் எப்போ தலைமொழிகிட்டேன். பாட்டி தேவையில்லாம எங்க அம்மா பத்தி தப்பா பேசாதீங்க. பேசுனா என்னடா பண்ணுவ? ஏய் பேசுனா நீங்களா உசுரோட இருக்க மாட்டீங்க. நாளை கை வச்சு பாருடா. சித்தப்பா அவனை சொல்லி குத்தம் இல்ல. தோ நிக்கிறா பார். எல்லாத்துக்கும் விதா காரணம். போதுமா? நாங்க அவமானப்பட்டது போதுமா? இது போதுமா? இதுக்கு மேல ஏதாவது பாக்கி இருக்கா? எங்க பரம்பரை மானத்தையே வாங்கிட்டியே. அப்பதா நான் ஆரம்பத்துல இருந்தே படிச்சு சொன்னேன் இவன் நாடகம் ஆடுறான்னு. ஆனா நீங்க இவ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா நம்பிக்கையா இருக்கிறான்னு சொல்லி ஏன் வாய அடைச்சிட்டீங்க? எனக்கு எதுவும் தெரியாது பாட்டி. இது எதுக்குமே நான் காரணம் இல்ல. காரணம் இல்லையா? சம்பந்தமே இல்லைன்னா அவன் எப்படி உன் கழுத்துல தாலியை கட்டினா? பாட்டி தாலி கட்டுற நிமிஷம் வரைக்கும் இவர் ஏன் கழுத்துல தாலி கட்டுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல பாட்டி. போய் சொல்லாத. ஆரம்பத்திலே நீ அந்த பயலோட பழகி இருக்க. அந்த பயலை நீ விரும்பி இருக்க. நாங்க பார்த்த மாப்பிள்ளை எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு இன்னைக்கு அவனுக்கு பொண்டாட்டி ஆகி நிக்கிற. சிங்கமா இல்லடி உனக்கு? ஆரம்பத்திலே இந்த பயலை இழுத்துக்கிட்டு உன் அத்தக்காரி மாதிரி ஓடி இருந்தேன்னா மொத்த குடும்பமும் உன்னை தலைமுழிட்டு பேசாம இருந்திருப்போம். இப்போ ஊரையே கூட்டி அவன் கட்டின தாலியை வாங்கிட்டு வந்து நிக்கிற. எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் என்னாச்சு? அதெல்லாம் பொய்யா? அதுக்கு பதில் சொல்லு. இல்ல பாட்டி, நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் பொய் இல்ல பாட்டி. பாட்டி ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணும் தான் பாட்டி நான் நினைச்சேன். ஆனா இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன நம்புங்க பாட்டி. தயவு செஞ்சு நம்புங்க பாட்டி. அப்படியா? அப்படி நான் கட்டின தாலியை கட்டி எரிஞ்சிட்டு வா. உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அப்ப இத கட்டி எரிஞ்சிட்டு வா. ஏன் பேத்தியா ஏன் கூட வா.
ஏ ஜோதி, தாலியை கழட்டி தூக்கி வீசிட்டு வாடி. அதுக்கப்புறம் இவனுங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கழட்டி எரிஞ்சிட்டு வா. கழட்டு. ஜோதி, தாலியை மட்டும் கழட்டிடாத ஜோதி. ஒரு பொண்ணுக்கு ஒரு முறை தாலி ஏறினா அது ஏறினதுதான். நீ இந்த தப்ப மட்டும் பண்ணிடாத ஜோதி. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? கழட்டி ஏறி. என்ன மணி இவ்வளவு தாலியை கழட்டி போட சொல்ற? இது என்ன கட்டிக்கிட்ட சேலையா? பிடிக்கலன்னா கழட்டி போடுறதுக்கு? இது தாலி. தயவு செஞ்சு தாலியை கழட்டி போட சொல்லாத. நீ வாய மூடு. வாய மூடு. சோதி, நீ இப்ப இந்த தாலியை கழட்டி வீச போறியா இல்லையா? வீசு. கழட்டி வீசுங்கறல. ஏத்திகாரி, நீ நல்லா இருப்பியாடி? நாசமா பேர் வடி. நாசமா பேர் வடிங்க, வயிறு அடிச்சு சொல்றேன். இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சதானே உன்னை வீட்டுக்கு வராதன்னு சொன்னேன். இங்க யாருமே கேட்கலடி. பாருடி என் பொண்ணு. இதைத்தானே நீ எதிர்பார்த்த? என் பொண்ணு கருத்த யார வேண்டிய தாலி அப்படி பறிச்சு போட்டுக்கிட்டேடி. நீ நல்லா இருப்பியா? எனக்கு வாக்கு கொடுத்தியேனே. உன் வாக்கு அப்படி பொய்யா போச்சேனே. உன்னை நான் கும்பிடுற சாமிக்கு நகரா நம்புனே. ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கை போச்சே. நீ எனக்கு சதி பண்ணிட்டியே மதுரை, சதி பண்ணிட்டியே. அடியே உன் பாட்டி தான் தாலியை கழட்டி கொடுத்துட்டு வர சொல்றாங்களே. விட்டு கொடுப்பேன் வாய்க்கிலேயே பேசல. தாலியை கழட்டி கொடு. இந்த என் மருமக கையில இப்பவே அந்த தாலியை கொடுத்து என் பொண்ணு கழுத்துல கட்ட சொல்றேன். கலட்டி கொடு. ஏன் கலெக்டரியா நானே அத்தை எடுத்துக்கிறேன்மா. கலட்டி கொடு. என் தங்கச்சி ஏமாந்து இருக்கிற அவ்வளவு போய் அடிக்கிற நீ. வேண்டாமா ஜோதி, வேண்டாம். தயவு செஞ்சு சொல்றது கேளு. வேணாமா ஜோதி, வேண்டாம். இது தப்பு. ஜோதி, வேண்டாம் ஜோதி. வேண்டாம்மா, இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதம்மா. அம்மா சொல்றது கேளுமா. வேணாம் ஜோதி. நீ மட்டும் கேட்கல, அப்புறம் நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். செத்துருவேன் ஜோதி. அம்மா செத்துருவேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன் கால்ல கூட விழறேன். வேணாம் ஜோதி, வேணாம். வீட்டுல நடக்கூடாது நடந்துருச்சம்மா. சீக்கிரம் வாங்கம்மா. அப்பா, பாட்டி, பாட்டி, என்னன்னு சொல்லி தொலை. போச்சு பாட்டி. என்ன போச்சு பாட்டி சொல்லு. பாட்டி, அம்மா. ஐயா ஜெயராமா, ஐயா
உன்னை கோலத்துல பாக்குறதுக்கு ஐயா நான் இன்னும் உசுரோட இருக்கிறேன் ஐயா ஐயா. பாட்டி எங்க இப்படி பண்ணிட்டீங்க? எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவீங்க. எங்க இத மட்டும் சொல்லவே இல்ல. அம்மா 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 பாருடா ஐயா சீமந்தர் ஐயா. பாட்டி இந்த ஆத்தாள விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? என்னை உங்க கூடவே கூட்டிட்டு போங்க, என்னால இருக்க முடியாது. அப்பா அண்ணே அண்ணே ஐயோ ஐயோ ஐயா பாட்டி பாருடா அண்ணன். ஐயோ எங்க பாட்டி அப்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க நீங்க? அப்பா என்னோட சாவுக்கு என் பொண்ணு ஜோதி தான் காரணம். அவனால என் குடும்ப மானம் மரியாதை எல்லாமே போச்சு. நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நடப்போனமா வாழ்றத விட நான் ஒரே அடியா போறதே நல்லது. என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த காரணம் என் பொண்ணு ஜோதி தான். அப்பா இல்லப்பா இல்லப்பா. அவ முகத்துல முழிக்க கூட நான் விரும்பல. இதுக்கப்புறம் நான் செத்தப்புறம் கூட அவ என்னை வந்து பார்க்கவே கூடாது. அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா. அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியலப்பா. எனக்கு தெரியலப்பா. ஏன்பா இப்படி பண்ணிட்டீங்க? அப்பா வெளியே போடி, ஓடுகாலி வெளியே போடி. இல்ல பாட்டி பேசாத பேசாத பேசாத. எங்க தலையில கல்ல தூக்கி போட்டு போதுமாடி, இது போதுமா? இப்ப உனக்கு திருப்தியா? ஜோதி ஜோதி தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருந்தா நடிவேன். உன் மேல உயிரே வச்சுட்டு இருந்தானடி, உயிரே வச்சுட்டு அவன் இப்படி தூக்கில தொங்கிட்டானடி. போடி வெளியே, போடி 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 வெளியே, போடி போடி போ.